குறிப்பாக நான் அறிந்த மட்டில் அவர் கிழக்கு மாகாணத்திற்கு விஜயம் ஒன்றிலே மேற்கொள்ளவில்லை. அதாவது இனி எப்படி அது மாறும் சொல்லியிருக்கா நான் அறிந்த மட்டில் வந்து அவருக்கு வந்து அந்த விஜயம் சில இடங்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டார். ஆனால் கிழக்கு மாகாணம் தொடர்பான விடயங்கள் பேசப்படும். குறிப்பாக இந்த சமூகத்தில் தெரியும் சூரிய சக்தி மின் ஆலை வந்த தொடர்பான அடிக்கல் தொடர்பான இந்த ஆரம்ப கட்ட நகர்வுகளுக்கான அந்த அனுமதியினை அரசாங்கம் வழங்கியிருக்கிறது. ஆகவே இதில் உதவி பெற்ற கூட்டு ஒரு முயற்சியாக இது அமைய இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் என்னுடைய கூறியாக ஒன்றும் சமூக நலன்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்களில் பிரதானமான நபர்களில் நானும் ஒருவர் என்ற ரீதியிலே நான் இன்றைக்கு சந்தோஷப்படுறேன் என்று சொன்னால் வந்து அந்த அனல் மின் நிலைய திட்டம் இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு வந்து சரியான வகையில், அதாவது வந்து சரியான வகையில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் வந்து சூரிய சக்தி ஆலை வாரது வந்து சந்தோஷமான விஷயம். ஒரு அனல் மின் நிலையத்துக்கு பிறகு வந்து எரிவாயு சம்பந்தப்பட்ட மின் ஆலை தான் வர இருந்தது. எல்என்ஜி திரவ எரிவாயு சம்பந்தப்பட்ட எல்என்ஜி ஆலை தான் வர இருந்தது. அதுவும் இல்லாமல் ஒரு சோலார் ஆலை வாரது வந்து இன்றைக்கும் நாங்கள் நம்புகிறோம் இலங்கையில் வந்து மின்சார தேவையினை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்ல ஒரு இந்தியாவையும் இலங்கையிலையும் வந்து கூட்டு ஒரு ஒப்பந்தமாக இது கூடுதல். அது மாத்திரமல்ல எங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் வந்து இந்திய அரசின் ஒரு பாரிய உதவியுடன் கிழக்கு மாகாணத்தில் பல்வேறு தரப்பட்ட அபிவிருத்தி செயற்பாடுகள் இடம்பெற இருப்பதாகவும் நாங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் அறியப்படுத்தியிருந்தோம். குறிப்பாக வந்து ஜனாதிபதி அவர்கள் கூட பாராளுமன்றத்தில் தொடர்பாக பேசியிருந்தார். ஆகவே நாங்கள் இவ்வாறான திட்டங்கள் இருக்கின்றன. குறிப்பாக தெரியும் அது வைத்தியசாலை சம்பந்தப்பட்ட, அதாவது சுகாதாரத்துறையாக இருக்கலாம், கல்வித்துறையாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், இப்படி பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் நம்புகின்றோம் இந்தியா ஒரு ராஜதந்திர ரீதியாக எங்களுக்கு மிகவும் நெருக்கமான நாடு, நமக்கு ஒரு மிகவும் அண்மையில் இருக்கின்ற நாடு. நாங்கள் குறிப்பாக எங்களுக்கு தெரியும் ஒரு விடயத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தேசிய மக்கள் சக்தி தொடர்பாகவும் நமது நாட்டின் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்கள் தொடர்பாகவும் எதிர்த்தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட பிரபலமான விமர்சனம் ஒன்றுதான், சர்வதேச ரீதியாக எந்த விதமான கொடுக்கல் வாங்கலையும் செய்ய முடியாது, இந்தியா பகைக்கு, அது மாத்திரமல்ல அமெரிக்கா போன்ற நாடுகள் நமக்கு எந்த விதமான உதவிகளும் கிடைக்காது, ஜப்பான் போன்ற நாடுகள் எந்த விதமான உதவிகளும் கிடைக்காது என்று சொல்ற விடயங்கள் பல்வேறு தரப்பட்ட எதிர்த்தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட அடிப்படை இல்லாத விமர்சனம். ஆனால் இன்று ஒரு மிகவும் குறுகிய காலத்தில் நாங்கள் சர்வதேசத்தில் குறிப்பாக இந்தியா உட்பட, இந்தியாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், ஜப்பானாக இருக்கலாம், அப்படி பல்வேறு தரப்பட்ட நாடுகளின் அனுசரணையும் பெற்றுக்கொண்டு ராஜதந்திர ரீதியாக நாங்கள் இன்றோடு மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த நாடாக இன்று நாங்கள் உருவெடுத்து வருகின்றோம். குறிப்பாக இந்த பங்குருத்த நிலையிலிருந்து நாங்கள் மீண்டு வருகின்ற இந்த வேளையில் இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சந்தியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த ஒட்டுமொத்தமாக நாங்கள் பங்குருத்த நிலையிலிருந்து நாங்கள் மீள்கின்றோம். இன்னும் ஒரு புறத்தில் நமது சர்வதேச தொடர்பானது மிகவும் ஒரு சிறப்பாக போடப்பட்டுக் கொண்டு வருகின்றது. ஆகவே இந்த அடிப்படையில் நாங்கள் நம்புகின்றோம் இந்த அரசாங்கம் பாரிய ரீதியில் இந்த நம்பிக்கையினை சம்பாதித்துக் கொண்டு சர்வதேச தரத்தில் உதவி நாங்கள் பல்வேறு தரப்பட்ட விடயங்களை செய்வதற்கான அந்த ஒன்று சக்திகளாக இன்று பல்வேறு தரப்பட்ட அமைப்புகள், பல்வேறு தரப்பட்ட நாடுகள், பல்வேறு தரப்பட்ட நபர்கள் இருக்கின்றார்கள். அவை நாங்கள் இன்று ஒரு பாரிய வெற்றியாக பார்க்கின்றோம். அந்த வெற்றியின் ஒரு முதற்கட்டமாக எமது ஜனாதிபதியாக அனுர்குமார் திசாநாயக்க பதவியேற்றதன் பின்னர் நமது நாட்டிற்கு இந்திய ஜனாதிபதி திரு கௌரவ நரேந்திர மோடி அவர்கள் வருவதை நாங்கள் மிகவும் ஒரு கௌரவமான ஒரு மிகவும் முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த விஜயத்தின் பின்னர் நிச்சயமாக ஏனைய நாடுகளின் அரசு தலைவர்களும் இந்த நாட்டிற்கு வர இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் நிச்சயமாக ஒரு பாரிய வெற்றியாக